அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் 2024 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்காங்க. சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. சனி கும்ப ராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் இருக்கார். ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். அக்டோபர் மாதம் பாருங்கள், 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம மாத பலன் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இது ஜென்ரலான ஒரு இதுதாங்க, ப்ரெடிக்ஷன் தான். அதாவது பொது பலன் தான். அதாவது கோச்சார பலன் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15லேருந்து 20% பேசும். கன்ஃபார்மாக பேசும். 15லேருந்து 20% கண்டிப்பாக பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். 80லேருந்து 85% பேசும். ராசி பலன் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனை வச்சு பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராசி பலனுக்கும் ஜாதகத்துக்கு நிறைய வித்தியாசம் தெரியல. ஒரு சில பேர் ராசி பலனையும் மெயின்டைன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்கள் ஜாதகத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க, ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னா ஜாதகம் அதிகம் அதை மெஜாரிட்டியாக பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். இது ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது யார்? உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன். உடலுக்கு அதிபதி மைண்டுக்கு அதிபதியே சந்திரன் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் என்ற வீட்டதிபதி நல்லா இருக்கணும். அதாவது ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உங்கள் மனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் மைண்ட் ஸ்டடியாக இருக்குன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. லக்னம்ங்கிறது உயிர். அந்த உடம்புக்குள் இருக்கிற உயிர் என்ன விஷயங்கள் அந்த பிறவியில் அனுபவிக்க போகுது, நல்லதை அனுபவிக்க போதா கெட்டதை அனுபவிக்க போதா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்காங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா டீப்பாக தெரியும். சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ரெண்டும் மேட்ச் பண்ணாதாங்க நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு பாருங்கள் பொது பலன், இந்த நம்ம பொதுவாக பார்க்குற ராசி பலனே கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக செட் ஆகும். நான் சொல்கிறது அப்படியே 100% கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க சார், நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஜாதகத்தில் 6, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும். 6, 8 தசாபுத்தி நடந்துச்சுன்னா கோச்சாரமும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலமை பண்ணுறீங்க 100% சரியில்லாமல் தான் இருக்கும். டைம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஜாதகம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி, இல்லை ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமாரான ஒரு தசாபுத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரமும் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சரிங்களா? பிறப்பு ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு, நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனோட உடம்புல பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட தாக்கம் இருக்கும். எந்த கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன வயசு உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போது ஏன்னா பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, 20 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, 30க்குள்ளே இருப்பாங்க, ஒரு சில 50 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்களோட தாக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் அவன் மனுஷனோட உடம்புல இருக்கும். அப்படி தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், திருமணம் எப்போ நடக்கும், புத்திரபாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம டீப்பாக தெளிவாக இந்த பதிவில் பார்த்துடலாம். கும்பராசி உங்கள் ராசியில் சனி இருக்கார் பாருங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டுருக்கீங்க. கும்பராசி நேயர்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 2023 பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த வருஷம் மாறப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க. கும்பராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். சொந்த தொழிலில் மட்டும் முதலீடு போட்ட வேண்டாம், புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், வேலையை மாற்றிட வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆனால் இந்த மாதம் பாருங்கள், உங்கள் சுக்கிரனோட மாற்றமெல்லாம் வரனால ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சுக்கிரன் மாறனால ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்.
ராசிக்கு ராஜயோகாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் பாருங்கள் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 12ஆம் தேதி வர்றார். தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்கிறனால சின்ன சின்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்கு தொழிலில் ஒரு சில சேஞ்சஸ் கிடைக்கும். நஷ்டமாக போயிட்டுருக்குங்க சார், விரயமாக போயிட்டுருக்கு, வருமானம் மேலே பணம் மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே குழப்பத்தில் இருக்கோம், வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு, தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு வருதுன்னு நிறைய கும்பராசினியர்கள் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு ராசியில் சனி இருக்கார். அடித்து போட்ட மாதிரி இருக்கும், உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, மந்தமாக இருப்பீங்க, ஒரு முன்னேற்றம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது, அப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு வளர்ச்சி இல்லாமல். ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்குங்க. ஒரு சில மாற்றங்கள் தொழிலில் ஏற்பட போகுது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஃபுட் பாய்சன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும். யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. வாக்குவாதம் பண்ணாதீங்க. யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஏன்னா 3ஆம் இடத்துல அதிபதி செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாகிறாரு. 2ஆம் இடத்துலையும் ராகு வந்து இருக்கிறனால பாவகிரகத்தோட தொடர்பு மேலோங்கி இருக்கிறனால வாக்குவாதம் பண்ணுறது, விதண்டவாதம் பண்ணுறது, எடுத்தெறிஞ்சு பேசுறது, நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் பிரச்சனை கொடுக்குங்கிறத காமிக்குது. இப்போ பண விஷயத்தில் கும்பராசினியர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். சரிங்களா? 4ஆம் இடத்துல குரு இருக்கார். மற்றபடி இந்த ஜென்ம சனினால் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது கூட ரெடியாகும். சொந்த பந்தம் உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ஆனால் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். சரிங்களா? வீடு வாங்கலாம், இந்த மாதம் வாகனம் வாங்கலாம், வாகனத்தை மாற்றலாம், அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாதம். பணம் வரும். சரிங்களா? அந்த பணத்தை வந்து சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் போய் முதலீடு போடுறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம்மில் போடுறேன், அங்கே போடுறேன், இங்கே போடுறேன், தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னால போய் இறங்கிட வேண்டாம். கவனமாக இருக்கணும். கும்பராசினியர்கள் ஆல்ரெடி ஏமாந்துட்டு இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. சரிங்களா? புதன் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அவரும் யோகாதிபதி தான். புதன் உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு, அதாவது இந்த மாதம் 29ஆம் தேதி ஒரு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆரம்ப பகுதி 9ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் தான். சரிங்களா? 9-10 அந்த 9-10 கனெக்ட் ஆயிடுச்சுனாலே அந்த சுக்கிரனே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்துருவார். புதனும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். அப்போது இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு அர்த்தம், தொழில் நல்லா இருக்கும்னு அர்த்தம், ஸ்மூத்தாக போயிடும், இழந்த வேலை உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது. அருமையாக இருக்குங்க. சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மனசை விட்டுற வேண்டாம். உங்கள் வாழ்க்கை கடைசி, ஏதாவது கெட்ட நேரம் உங்களுக்கு அப்படியே முடிய போகுது. கடைசி இதுக்கு வந்துட்டீங்க. நீ நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. அடுத்த வருஷம் மார்ச்லேருந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். சரிங்களா? மார்ச் லாஸ்ட்லேருந்து உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு புதுசாக வந்து வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க வேலையை மாற்றாதீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது ஒன்று பண்ணிக்கோங்க. தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். தொழில் இருக்கிற தொழிலில் அளவாக முதலீடு போட்டுக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு மாற்றத்தை கொடுக்கும். அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி 12ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். மற்றபடி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது, வரன் தேடுறது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். என் ஜாதகம் ஒத்து வரலைங்க சார், செட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்களாம் இந்த மாதம் நல்ல ஒரு வரன் தேடி வரும். சரிங்களா? நல்ல வரன், உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வந்துடும். மற்றபடி உங்களுக்கு மற்றதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஹெல்த்தில் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க, முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. இப்படி பண்ணி தான் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தவங்க கிரெடிட் கார்டில் உதவி செய்கிறது, பொருள் வாங்கி கொடுக்குறது அப்படி இப்படின்னு போய் ஏமாந்துட வேண்டாம். சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க. தொழில் ஆரம்பிச்சிடக்கூடாது, வேலையை மாற்றக்கூடாது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேணால் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் கண்டிப்பாக கும்பராசினியர்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இந்த அக்டோபர் மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.